வெல்கம் டு கிரிக்கெட் ஷோ. இந்த கிரிக்கெட் ஷோல நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ டாபிக்ஸ் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஐடியாலஜியா ரொம்ப கரெக்டா வந்து பேசுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் வந்திருக்கோம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் என்ன நடந்திருக்கு? மெகா ஆக்ஷன். மெகா ஆக்ஷன் சொல்றதோட மிச்சர் தின்ற ஆக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, முக்காவாசி டீம் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க இல்லையோ சும்மா ஆனா பேட் எடுத்து நீட்டி விட்டுறாங்க, ஒருத்தவங்க வந்து மெரிப்பேத்தி விட்டுறாங்க. சரியான ஒரு சைடு சீரியஸாவும் போயிட்டு இருந்துச்சு, ஒரு சைடு ஃபன்னாவும் போயிட்டு இருந்துச்சு அந்த ஏலம். ஆமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெகா ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லாவே நடந்தது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கும் பொழுது நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு நிறைய பிளேயர்ஸை வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் வந்திருந்தாங்க. அதுவும் குறிப்பிட்டு வந்து சொல்லும் பொழுது ஆர்சிபிலாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 2 பிளேயர்ஸ் மட்டும் தக்க வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அப்படிதான் மொத்தமே 2 பிளேயர்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. நேத்து வந்து ரொம்ப அழகான ஒரு பிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டாங்கன்னா மும்பை பண்ண ஒரு பிக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஸ்கெட்ச் போட்டுருந்தாங்க. என்ன ஸ்கெட்ச்னா யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஸ்கெட்ச். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பவுலர் வேணும், உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா எந்த பவுலர் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கலாமா போல்ட் எடுக்கலாமான்னு பார்த்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அதிகபட்சம் போனானுங்க, அப்படியே லாஸ்ட்ல வந்துட்டாங்க. இப்போ ஏன்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்டாம் சிம்மர் வந்து இப்போ கண்டிப்பா தேவைப்படுது. அதனால இப்போ வந்து ட்ரெண்ட் போல் பக்கம் தான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடிக்க இன்ஜுரி ஆகதான் செய்யும். ஸோ வந்து அவர் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காசு கொடுத்து வாங்கிட்டு எதுக்கு வேஸ்டா இன்ஜுரி போயிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு வாங்கப்பா நான் சீரீஸ் விளாட மாட்டேன்னு சொல்றதுக்கா. அதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து நல்லாவும் போடுவாரு, அவருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல இன்ஜுரி ஆகாது. சோ வந்து அதிகமா வந்து அவரோட கரியர் அதிகமா போட்டிருக்காரு பவுலிங் எல்லாம். அது இல்லாம இந்த பவுலிங் ஃபிகர்ஸ் பார்க்கும்பொழுது இந்த ஐபிஎல்ல போன ஐபிஎல்லுமே சரி இத்தனை வருஷம் நடந்த ஐபிஎல்லுமே சரி நம்மளோட ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்கன்னா அவர் எடுத்தது மும்பையோட ஒரு டாபிக்னு சொல்லுவேன். உங்களுக்கு இது மாதிரி யார் வந்து ரொம்ப அழகான ஒரு? சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல நான் சொல்லுவேன். சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு வச்ச மாதிரி அழகா தூக்கி இருக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின், ஜடேஜா வந்து ஸ்பின்னர் ஏற்கனவே இருக்கிறாங்க. சோ சும்மாவே நம்ம சொல்லக்கூடாது, தோனிட்டு வந்து ஸ்பின்னர் மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும் அந்த மொத்த மேட்சையும் முடிச்சு விட்டுருவாரு. அது இல்லாம கைவசம் 3 ஸ்பின்னர் வர வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமாயிரு இதுக்கு மேலாம் இல்ல. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இன்னொரு டாபிக் அப்படின்னு சொன்னா நூர் அகமது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தான் பின்னர். அவர் வந்து போன வருஷம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்எஸ்ஜில கொடுத்ததுனால அவரை வந்து எப்படி சொல்றது ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க சிஎஸ்கேலயே அதிக பிக் பண்ணி அதிக ரேட்ல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். கிட்டத்தட்ட 10 crores வந்து எடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது கீழே தான். அஸ்வின் வந்து 9.15 நினைக்கிறேன் சம்திங். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஒரு அதிகமான ஒரு பிக். அண்ட் பவுலிங் பிச்சு தெரியும் நம்ம கண்டிப்பா சிஎஸ்கே ஸ்பின்னர் ட்ராக் வேற. அதெல்லாம் ஃபுல்லாவே நம்ம தல தோனி என்ன பண்ணுவாரு, அங்கப்பா ஸ்பின் யார் யார் வரீங்க நானும் வேற கூட வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் இறங்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பிச்சுங்கிறதுனால கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிளான் பண்ணி போயிருக்காங்க. கண்டிப்பா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்குவாட் பிக் வந்து யார் பண்ணிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஸ்குவாட் பிக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சூப்பரா அந்த லைன் அப்பே வந்து ஒரு இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நான் சொல்லுவேன். சிஎஸ்கே அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்புறம் கேகேஆர். ஐயா அந்த கேகேஆர் கூட போடும் போதெல்லாம் அந்த வெங்கடேஷ் ஐயருக்கு ஆர்சிபியும் கேகேஆர் அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து வாங்கியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டானுங்க. கைவசம் வந்து பாத்தீங்கன்னா 85 கோடிக்கு மேல வந்து பர்ஸ் அமௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த வெங்கடேஷ வந்து 21 கோடிக்கு மேல வந்து பிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் அவரை தூக்கல? அதான் இன்னும் அது எல்லாம் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து அதுவே ரொம்ப கடுப்பாவே இருக்குது. இன்னொரு கடுப்பு என்னன்னா சிராஜை விட்டாங்க, மேக்ஸ்வெல்ல விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கையும் எடுக்கல, சாகலையும் எடுக்கல. முக்கியமான ஒரு விஷயம், சரி சிராஜை விட்டுட்டீங்க, ஏன் நீங்க கேஎல் ராகுல பிக் பண்ணல? கேஎல் ராகுல் வெறும் 14 கோடிக்கு தான் போனாரு. இது எப்படி 13 கோடி வரைக்கும் பிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 14 கோடிக்கு மேல பிட் பண்ணவே இல்லை. டெல்லி வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதான் மேபி வந்து இந்த டாக்டிக்ஸ் இருக்கும். இந்த இன்னைக்கு வந்து நடக்க போதெல்லாம் நிறைய ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கனால அதுக்காக வெயிட் பண்றதா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது வந்து ஆர்சிபி வந்து நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ண சொல்லும்போது ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்க பிளேயர்ஸ்ல அதே டைம்ல ஆர்சிபி வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து கமெண்ட்ரியில வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்க அவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆர்சிபி வந்து நிறைய ஃபாரின் பிளேயர்ஸை தான் நாங்களா பிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஏலத்துல வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் யாருக்கும் முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஏன்னா விளையாட போறது நம்ம இந்தியன் கண்டிஷன்ல தான் விளையாட போறோம். ஸோ பிச்சா இருந்தாலும் இந்தியன் கண்டிஷன் தான். ஸோ ஸ்பின்னரும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனா முக்கால்வாசி பேர் நீங்க ஃபாரின் பிளேயரா நம்ம விளையாட வைக்கும் போது ஸோ அந்த இந்தியன் கண்டிஷனை பத்தி நமக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஸோ அதான் நான் சொல்றேன். நான்
ஓகே. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னீங்க பாத்தீங்களா, வெங்கடேஷ் ஐயர் வந்து எதனால வந்து ஆர்சிபி வந்து பிக் பண்ண முடியல அப்படின்னா, போன வருஷம் வந்து கப் அடிச்சு கொடுத்தாங்க பாத்தீங்களா கேகேஆருக்கு கப் அடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லலாம். பட் இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் தான் ஒரு பவர் பேக் பேட்டர். அந்த ஒன் டவுன்ல வந்து ஃபைனல் வரைக்கும் அவர் வந்து அடிச்சு கொடுத்திருக்காரு ஃபைனல்ல கேகேஆருக்கு. அதனால தான் ஸ்டில் இன்னும் ஃபைட்டிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஓகே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கு கேகேஆர்ட்ட. அங்க யார் பேட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது இல்லாம நமக்கு ஆல்ரெடி கப் அடிச்சு கொடுத்த ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப லாயலா ரொம்ப ட்ரஸ்டா இருப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரே நினைச்சு பாத்துக்க மாட்டாரு 23 கோடி போவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை பிட் ரேஞ்சில தான் வந்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்தது. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இவ்வளவு நம்பி எடுக்கிறாங்க, நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரை கொடுத்து விளையாடுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் விளையாட போறாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக் பாட் வேற அடிச்சிருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு. சும்மா இருந்தவங்க வந்து தங்க புதையல் கிடைச்ச மாதிரி. ஆனா வந்து இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாவே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் சரி லோக்கல் கிரிக்கெட்டும் சரி இப்பதான் வந்து அந்த லோக்கல் கிரிக்கெட் வந்து கொஞ்சமா ஆடிட்டு வராரு. ஆனா கடந்த 2 வருஷமாவும் அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் சரியா ஆடுறது இல்ல. பாத்தீங்கன்னா ஃபார்மும் ஒழுங்கா இல்ல. தேவதத் படிக்கல் வந்து அன்சால்வ் பண்ணிட்டானுங்க. தேவதத் படிக்கு யாருமே எடுக்கல. இப்போ வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆர்சிஎல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்ல பேட், நல்லா தான் ஃபார்ம்ல, டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. சப்போஸ் வந்து T20ல நல்லா ஒழுங்கா ஆடி இருக்கலாம், அவர் வந்து இது பண்ணிருக்கலாம், எடுத்திருக்கலாம். அந்த ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆடிட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு அதிகமா கோடி போயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. மேபி இந்த அன்சோல்ட் பிளேயர்ஸ்ல நிறைய பேர் வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, யா எடுக்கலங்கிற இந்த சென்ஸ்லாம். அது வந்து மேபி லாஸ்ட்ல வந்து ஒரு ரிட்டன்ஷனுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் என்ன யாரை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதோ. அது மட்டும் இல்லாம தேவதத் படிக்கல் வந்து லாஸ்டா ஒரு ஆடின ஒரு 2 இயர்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சரியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுதான் உண்மையான விஷயம். அவர் என்னதான் வந்து டெஸ்ட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஐபிஎல் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து போன வருஷம் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலோட கம்மியா ரன் அடிச்சது தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா கேஎல் ராகுல் ஓப்பனிங் எரிஞ்சு கிட்டத்தட்ட 500 ரன்ஸ் அடிச்சாரு. ஆனா ரிஷப் பண்ட் வெறும் 300 ரன் தான் அடிச்சாரு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்னு ஒண்ணு இருக்கு. அவர் 150ல இருக்காரு, 130 ஸ்ட்ரைக் ரேட். 150 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கா நமக்கு இது. ஆனா வந்து இப்ப என்னன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து மேட்டர் கிடையாது, தன்னோட ஸ்கில் தான் மேட்ரு. ஒரு பிளேயர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கலாம், ஆனா அடுத்த மேட்சே வந்து அவன் 200 ஸ்ட்ரைக் ரேட் அளவு கூட ஆடலாம். இதுவே வந்து விராட் கோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய வந்து இது வந்துச்சு, ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனா வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மேட்டர் இல்லாம அவர் வந்து அவர் பேட்டிங்ல தானே நல்லா பண்ணாரு. அவர் ஒரு லெஜெண்ட். அவரு சின்ன வயசுல கொடுத்த சான்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த எல்லா சான்சஸும் பூர்த்தி பண்ணதுனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 செஞ்சுரிஸ் அடிக்கிற ஒரு மனுஷனால எப்ப வேணாலும் ஒரு ஃபார்ம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவர் ஆக்சிலேட்டர் கொடுத்து தன்னோட அதிக ஸ்ட்ரைக் ரேட்டே ஆட முடியும் அப்படின்னு அவரால எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு சான்சஸ் கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விராட் கோலி. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் அப்படிங்கும்போது கேஎல் ராகுல் இவ்வளவு கம்மியா போனதுக்கு காரணம் வந்து இது ஒண்ணுதான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு பெட்டரா இருந்தாலும் அவரால் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவர் ஓப்பனிங் தான் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எந்த இடத்துல கொடுத்தாலும் இப்ப ஆடுறாரு. பட் அந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து அவர் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான ஒரு ரேட்ல போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹோம் டீமே பஞ்சாப் தான். அதுக்கப்புறம் ஆர்சிபி எடுத்தனா ஆர்சிபி மறுபடியும் பஞ்சாப்கே போயிருக்காரு. பட் இருந்தாலும் அவங்களோட பிக் வந்து பஞ்சாப் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு போயிருக்காங்கன்னா நல்ல ஒரு அவுட்டர் ரூட் நல்ல ஒரு ஃபார்மான ஒரு பேட்டர்ஸா எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவங்கள்ட்ட சஷாங்க் சிங் இருக்காங்க, அதே மாதிரி பரமசிவன் இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்கும் பொழுதும் இப்போ வந்து நல்ல ஒரு பேட்டர்ஸ் எல்லாருமே கிளென் மேக்ஸ்வெல், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பெரிய பெரிய பேட்டர்ஸா வச்சிருக்காங்க. ஹாரி புக் முதற்கொண்டு எல்லாம் வச்சிருக்கிறதுனால இவங்க ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வருஷம் பஞ்சாபால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல முக்கியமான ஒரு டாப் பிக்ஸ் அப்படிங்கும் பொழுது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிறைய டாப் பிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லாவே நடந்திருக்குன்னு சொல்ல முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன கேட்கும் பொழுது பவுலிங் இந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷத்துல அப்படிங்கும் பொழுது இந்த பவுலிங் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா மேனேஜ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா பண்ணாங்க. அவங்க பவுலிங் அட்டாக் வந்து இப்ப பார்த்தா கூட நல்லா இருக்கும். யாரும் தெரியும்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து எல்லா டீம்லயும் அவர் மட்டும் ஏத்தி விட்டு ஸ்டார்க்க பண்ணி ஸ்டார்க்ல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகும், ஷோல்டர் பெயின் இன்ஜுரி வந்துரும். அடிக்கடிக்கு வந்து ஏன்னா போன வருஷமே வந்து கேகேஆர்ல இருந்தாரு. கேகேஆர்ல இருக்கும்போது அது ஒரு இன்ஜுரி ஆயிட்டு தான் அது கொஞ்ச நாள் விளையாடல. அதுக்கப்புறம் தான் கடைசியா வந்து ஒரு 10 மேட்சோ
ஒரு 5 மேட்சா வந்து தான் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரியில இருந்து வந்துட்டு இதுக்கப்புறம் இப்ப டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. அதுதான். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ தான். பட் அவர் வந்து ஈஸியா கம்மியான ஒரு ரேட்ல டெல்லி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட நட்ராஜன் ரொம்ப அழகா ஸ்ட்ராட்டஜிக் பிக் பண்ணி வெறும் 10-10.25 கோடிக்கு அழகா வந்து கரெக்டா இந்த லெவலுக்கு இது கரெக்டா இருப்பாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் சாகல். வந்து சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிறாரு. இப்ப என்னதான் இருந்தாலும் ஆர்சிபிக்கு இருந்தவரு இப்ப குஜராத்ல இருந்திருக்கிறாரு. பட் இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏன் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல அவரோட ஹோல்ட் பண்ண முடியலன்னா அந்த ஸ்டேடியம் முதல்ல சின்னது. கண்டிப்பா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட். ஆனா நம்ம சிராஜோட பவுலிங் வந்து அந்த இடத்துல மட்டும் வச்சு கணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச குஜராத்ல பெரிய கிரவுண்ட் இருக்கிறதுலே வந்து நம்மளோட இந்தியால ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்னா குஜராத் கிரவுண்ட் தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கட்டப்பட்ட கிரவுண்ட் அது. இப்போ அவருக்கு வந்து அந்த இடத்துல நல்ல பவுலிங் பிச் போகலாம். 7 மேட்ச் வந்து நடக்க போகுது அங்க. அப்படிங்கும் பொழுது அவரோட பவுலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கு. குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சகலோட ஸ்பின் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் நிறைய டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கறத சொல்ல முடியுது. ஓவராலா வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நடக்க போற மேட்சஸ்ல உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல யார் வந்து அதிகமான ரேட்டுக்கு போவா நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடக்க போற வந்து யார் அதிகமா எனக்கு தெரிஞ்சு ஃபாஃப் டு பிளேசி அண்ட் வில்லியம்சன். வந்து வில்லியம்சன் பாத்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியும் அந்த மேட்சுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆடிக்குவாரு. ஸோ அது ஒரு காமன் ஆடுவார். அதே மாதிரி ஃபாஃப் டு பிளேசியும். ஸோ அவரோட வேலை ஓப்பனிங்கா தன்னோட ஸ்கோரை வந்து கொஞ்சம் லீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிறனால அவுட்டோ இல்லை ரன்னை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவார். ஏன்னா ஆர்சிபிக்கே வந்து சப்போஸ் வந்து ஆர்சிபி வந்து ஓப்பனிங் ரொம்ப டவுனாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஸோ இவர் வந்த பிறகு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக ஆனதுனால கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால இவர் மேக்ஸிமம் ஃபாஃப் டு பிளேசி போறதுக்கு எனக்கு சிஎஸ்கே எடுத்தாலும் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த பிளேயரே அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. ஓகே, கண்டிப்பா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இவங்களா போகும் பொழுது எனக்கு மும்பையோட ஸ்ட்ராட்டஜிக் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது 2 டீம் தான் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மும்பை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி போன இதுக்கே அதாவது நேற்று நடந்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு தூக்குனாங்க. பட் இருந்தாலும் அவங்களால பிட் பண்ணி வாங்க முடியல. மும்பை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட வந்திருக்காங்களோ என்னவோ தோணுது. ஏன்னா அவங்க நேற்று வந்து யாரையுமே எடுக்கல, வெறும் ட்ரெண்ட் போல்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் 2 பேர் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்பை வந்து ஹை ப்ரியாரிட்டி சான்சஸ் பெரிய பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு நான் சொல்ல நினைச்சேன்னா கெயில் மேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்காரு. அவர் வந்து எடுக்கிறதுக்கு பிளேயர்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பவர் ஆஃப் த கை தான், பேட்டே கிடையாது, செம்ம பவரா ஆடுவாங்க அவங்க. அவர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட T20 சீரீஸ்ல 180க்கு மேல வச்சிருக்க ஒரு பேட்டரி ஓப்பனிங்லயே. அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு டஃப் சான்சஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய டீம் வந்து போட்டி போடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து அந்த பர்ஸ் அமௌண்ட் ரொம்ப பத்திரமா வச்சு எப்போ வராரோ அப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்னு தோணுது. அண்ட் அதே மாதிரி பவுலிங் அட்டாக்கும் போது முஸ்தபிசுர் ரஹ்மான் போன வருஷம் வந்து சும்மா சென்னை வந்து கை தூக்கி 2 கோடி எடுத்தாங்க. வேணா எதுக்கு ஆளே யாரும் எடுக்கல, நம்ம எடுத்து வச்சுக்கோணும். ஆனா அவரோட ஃபிகர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அற்புதமா போட்டாரு. அதனால இந்த வருஷம் அவரையுமே யாரா நல்லா பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்னைக்கு வந்து போட்டி போடுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு என்னால யோசிச்சு நான் சொல்ல வந்துட்டு. அது மட்டும் இல்லாம ஓவராலா இப்போ நீங்க ஒரு பிக் பாத்துருப்பீங்கல்ல, எந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. அண்ட் இந்த வந்து இதை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நேத்து எடுத்ததுல மட்டும் எந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நேத்து எடுத்ததுல மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டெல்லி சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட லைன் அப் கொஞ்சம் டீசென்டா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா டீசென்டா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மும்பை, சிஎஸ்கே. ஏன்னா ஆர்சிபி வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க, அவங்க வந்து மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே. சரி, நானும் பாத்துக்கிட்டே கிடக்குறேன் ஆக்ஷன் பாத்துக்கிட்டு ஒன்னும் இல்ல, இப்படியே தூக்கவே மாட்டாங்க, போறாங்க கையை போறாங்க கீழே இருக்கிறாங்க, ஒன்னும் முடியல, என்னடா பண்றீங்க? அந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. ஆனா இப்போ டீசெண்டா இப்போ சும்மா வேண்டாம் வெறுப்புக்கு எடுத்து வச்ச மாதிரியே இருக்கிறாங்க. லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட், ஃபில் சால்ட் அந்த மாதிரிலாம் வேண்டாம் வெறுப்பா ஒரு சில பேரை எடுத்து வச்சிருக்கிற மாதிரியே இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஏன் அவ்வளவு கும்பிடுறாருன்னா ஒரு ஆர்சிபி அதனாலதான் அந்த ஃபீல் பண்றாரு. அது மட்டும் விட்டுருங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிக் அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்து ஒரு நல்ல பிக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல டீம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து ஒரு நல்ல பிக் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸா எடுத்து வச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஹிட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எடுத்துங்க. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங்கும் பரமசிவன்லாம் அந்த டீம்ல இருக்கிறதுனால
ஒரு ஒரு பவர் பேக் ஹிட்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வச்சிருக்கிறது நம்மளோட பஞ்சாப் அணி. ஆனா என்னைக்கும் போலதான் அவங்க இந்த வருஷமும் வந்து பவுலிங்ல சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற கண்டிப்பா ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க பவுலர்ஸ் வந்து பெருசா கான்சென்ட்ரேஷன் பண்ணல. ஆனா மும்பைட்ட வந்து என்ன ஒரு இதே ஒரு ப்ராஃபிட் கேட்டீங்கன்னா அவங்க வெறும் பவுலர்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால வெறும் பவுலர்ஸை கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போற விஷயங்கள் வந்து நிறைய திருப்பு முனைகள் கண்டிப்பா இருக்கலாம். வந்து கண்டிப்பா நடக்கும். வந்து சோ வந்து இன்னும் வந்து ஆக்ஷன்ல இன்னைக்கும் ஒரு ஆக்ஷன் வந்து நடக்க போகுது ஐபிஎல் ஆக்ஷன் வந்து. சோ வந்து அதுல இன்னும் மறக்க முடியாத வந்து நிறைய இன்னும் பகீர்ல சம்பவங்கள் வந்து நடக்கலாம். யார் யார் என்ன பண்ண போறாங்கன்னு, யார் யார் என்ன உட்காந்து மிச்சர் சாப்பிட போறாங்களா இல்ல அல்வா சாப்பிட போறாங்களான்னு சோ ஆக்ஷன்ல தான் பார்த்தா தெரியும். அதுதான் முக்கியமா இவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க பேசினது. உங்களுக்குமே வந்து இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த பிக்ல இன்னைக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க நேற்று நடந்த ஆடிஷன்ல, இந்த பவுலர் வந்து இந்த டீம் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்களுமே வந்து அதை அனலைஸ் பண்ணி டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து இந்த டீம் வந்து ஓவராலா நல்ல டீமா பிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து நாங்க மேக் பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு நாளைக்கு நாங்க வீடியோ வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்க பிக் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் எந்த டீம் நல்லா எடுத்திருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மறக்காம சொல்லிருங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த இன்னைக்கு நடக்க போற ஆடிஷன் முடிஞ்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறோம். Until then, bye bye from Shabarish. வெங்கட்.